ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரைவல்ஸ் தான். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி என்கிட்ட இப்போ 10 ஸ்கின் டிக்கெட் இருக்குது. ஆனால் ஸ்டாக் ரொம்ப மோசமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. அதாவது நான் வந்து 2 டைம் ரீஸ்டாக் பண்ணிட்டேன். அசால்ட் ரைஃபிள் ஸ்கின்னே வரல. இவனை நான் நினச்சா வாங்கலாம், ஆனால் இவன்கிட்ட ஆர்பிஜியே இல்லை. இவனை ஒன்று தான் நான் நினச்சா. இல்லை டாய் இரு, ஸ்கின் டிக்கெட் கொடுக்குற ஆப்ஷன் இருக்கு. எங்கே போச்சு? ஓகே, ரீஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ பார்ப்போம். டாய் அச்சோ, அந்த ஸ்கின் டிக்கெட்டு ஐயோ. கேன் பர்ச்சேஸ் ஸ்கின். இருங்க, ஸ்கின் கேசஸ் பார்ப்போம். டே இது மட்டும் எப்படா வருது? ஐயோ, பயமாக இருக்கு எனக்கு. ஃபிஸ்ட்டுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம நாளைக்கு பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. சரி வாங்க, நம்ம மேட்ச்சில் போகலாம். ஆமாம், நீ என்ன மோடு? ஏதோ மோடு வந்துருக்குது. கண்டிப்பாக நம்மளுக்கு தேவையான மோடு எதுவும் இருக்காது. என் தேவையில்லாமல் செக் பண்ணிக்கிட்டு. ஓகே, சரி பார்த்து இனிமே அனுப்புங்கடா. ரொம்ப பார்த்து அனுப்பியிருக்காங்கன்னு தெரியுது. எஸ், ஐ ஹாவ் டு ஸ்டாப் யூஸிங் ஆட்டோ. ஏய் கம்ப்யூட்டரா? நோ, இதுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுண்ணா. எனக்கு ஆட்டோ ஷூட் ஒர்க் ஆகலன்னா என்ன பண்ணுறது? ஜஸ்ட்டு மிஸ்ரா. என்ன நீ ரொம்ப என்னடா ஆச்சு? கேமே உனக்கு ஸ்மூத்தாக இருக்கியா? ஓகே, ஸ்மூத்தாக இருக்குது கேமு. வா ஹெல்ண்ணா ப்ரோ. அப்படியே வந்து ப்ரோ ஸ்னைப் பிடிச்சிருப்பேன். பரவாயில்ல. இப்போ என்கிட்ட ஃபிஸ்ட்டு இருக்குது. நான் ஏன் இப்போ அந்த ரோபுக்கு சாய்த்தி பார்க்கலான்னா, இப்போ நான் அதை தொட்டிக்கிட்டு இப்போ ஏதாவது ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறது? என்னோடய ஸ்கின் டிக்கெட்லாம் அது யூஸ் பண்ணிடுச்சுன்னா நான் யார்கிட்ட போய் அழுகுறது? அதுக்கும் முன்னாடி நான் ஒன்று செக் பண்ணிக்கிறேன். வியூ ஆப்ஷன். இதில் இருக்க மணிகன்னு என்கிட்ட இருக்குது. இதில் உசியும் இருக்குது, நைஃபும் இருக்குது, ஈவெண்ட் ஹரிசனும் இருக்குது, இது ஸ்னைப்பரும் இருக்குது, தாம்சனும் இருக்குது, அசால்ட் ரைஃபிளும் இருக்குது. எனக்கு நல்லா வித்தியாசம். டேய் கிட்டத்தட்ட இருக்குது. எல்லாமே என்கிட்ட இருக்குடா. எல்லாமே இருக்கு. எல்லாமே வச்சுருக்காங்களேயா? இல்லை என்கிட்ட இல்லாதது அப்படி என்ன இருக்குது அது சொல்லுங்கள். கன் பிளேட் இருக்குது. ஆனால் நான் இதை வாங்கி ரிஸ்க் பண்ண மாட்டேன். ஏதாவது பிரச்சனை ஆகி போச்சு போல். அதான் இதுக்கு மேலே நீங்கள் டெய்லி ஷாப்பில் ஸ்கின் கேட் கொடுத்து வாங்க முடியாதுன்றவாங்களாம். அவ்வளோதான், செம்ம டென்ஷன் ஆகிடும் எனக்கு. அப்படி ஏதாவது நியூஸ் இருக்கான்னு தெரில. நான் வேணால் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறேன். அப்போல்லாம் ரிமூவ் பண்ணால் செம்ம டென்ஷன் ஆகிடும். ஏன்னா எங்களை பார்த்தா எப்படி அது உங்களுக்குன்றுவேன். நான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு எடுத்து வச்சுருக்கேன் அத்தனை ஸ்கின் டிக்கெட்டும். ஐஸ், ஐ திங்க் ஐ எம் பீயிங் லக்கி டுடே. ஃப்ரீ வின்ஸ். ரொம்ப ஃப்ரீயாக கிடச்சிட்ருக்குது வின்னு. இது வரைக்கும் என்னோடய ஹையஸ்ட் வின் ஸ்ட்ரீக் வந்து 7. லெட்ஸ் see if we can beat that. அந்த 7 வின் ஸ்ட்ரீக் 8 வின் ஸ்ட்ரீக்காக மாற்ற முடியுமான்னு பார்ப்போம். ஹையஸ்ட் வின் ஸ்ட்ரீக்கு
நீங்கள் வின் ஸ்ட்ரீக் வந்து அதிகமாக ஏற்றணும்னு நினச்சிங்கன்னா கீஸை வந்து எப்போ யூஸ் பண்ணணுன்னா ஒரு 25 மேலே வின் ஸ்ட்ரீக் வச்சுருந்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். இஃப் யூ ஆர் ரிச். நான் ரிச்செலாம் இல்லைப்பா அப்படின்னீங்கன்னா 100க்கு மேலே தான் யூஸ் பண்ணணும். டேய் என்னடா ஆச்சு உனக்கு இன்னைக்குன்னு பார்த்து? எனக்கும் ஒரு மாதிரி வீடாக தான் விளையாடுறேன்னு தோணுது. ஓகே ப்ரோஸ் அண்ட் ஃபக்கிங் நைஃப் பிளேயர், நத்திங் டு சே அபவுட் தட். பேசாமல் அவனை நைஃப் பண்ண வச்சு நானே அவனை கொண்டுட்டா. நம்மளும் நைஃப் யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் ரவுண்டு. தம்பி என்னதுப்பா இது? ஐயோ என்னையா இது? அவ்வளோதான் முடிச்சாச்சு. எஸ் நைஃப் பிளேயர்ஸ்க்கு எதிராக நைஃப் யூஸ் பண்ண பெஸ்ட்டு ட்ரீ சொல்லி தரான் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதெல்லாம் விட்டுருங்க. ஓகே, அவங்க ஒன்று பேக் ஸ்டாப் அடிக்க வந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள பேக் ஸ்டாப் அடிச்சு விட்ருங்க. ஐயோ நான் இப்போ ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஆனால் அவனுங்க வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் அடிச்சிடணும் கரெக்டாக, என்ன வீணாக போயிடும். இந்த பாருங்க, அவ்வளோதான், ஈஸி ப்ரோ. ஆனால் அவங்க வரத்துக்கு உங்கள் பக்கம் ஸ்லைடு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாலே உடனே அழுத்திடணும். அழுத்தாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க, உங்கள் சோலி முடிஞ்சு விடும். அப்புறம் இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக வந்தாங்கனாலும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பாருங்க, அவன் வருவான்ல, வந்தானா முடிஞ்சு சோலி. ப்ரோ ட்ரெயினா ஸ்பேம். But I am also gonna spam the freaking revolver, dude. Bro, I can do nothing about that. Quick melee கூட கொடுக்கலாம். Nice. இது வந்து I really hate to say this, but இது ஒன் ஆஃப் த உண்மைகள். என்னன்னா, நைஃப் பிளேயர்ஸோட எய்மு மற்ற பிளேயர்ஸோட பெட்டராக இருக்குமான்னு கேட்டால் கொஷின் மார்க் தான். சில யூடியூபர்ஸு சில பிளேயர்ஸுக்கெலாம் வந்து பெட்டராக இருக்கும் தான், ஆனால் எல்லாருக்கும் அப்படி பெட்டராக இருக்கும்னு சொல்லிட முடியாது. லைக் திஸ் பீஸ் ஆஃப் டியூடு. கெட் திஸ் டியூடு. ரொம்ப போரிங்காக விளாண்டுருக்கேன்னு தெரியுது. சார் லாகின் பண்ணலாமா? லாகின் பண்ணால் மட்டும் என்ன பண்ண போகிறேன்? மூமெண்ட் மட்டும் ஏறி இருக்குது. ஓ நா ப்ரோ, ஃபக்கிங் ஆர்பிஜி வந்திருக்காரு நண்பர்களே. ஓகே, எனக்கு நைஃப் யூஸ் பண்ண வராது. ஐ எம் பீயிங் ஹானஸ்ட் வித் தட் கைஸ். Bro answered himself to space. ஓகே, நாங்கள் 2 பேருமே என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னு யாருக்குமே தெரியாது. டே நான் பேக் ஸ்டாப் தான் இங்கே அழுத்தினேன். இவங்க சேர்த்துக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஐயோ மாற்ற மறந்துட்டேன். ஓகே, ஒரு ஷாட்டுக்குமே நம்ம ரீலோட் பண்ண வேண்டியது இருக்கும். என்னடா ஒரே இடத்துல நிற்கிற? அவன் கேட்பான், ஏன்டா நீ ஒழுங்காக அழுத்தலைன்னா அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்?
நீ கரெக்டாக அழுத்தணும். அது எனக்கும் தெரியும் நண்பர்களே. இவன் கரெக்டாக ஒத்துழைக்கணுமே நம்ம கூட. நீங்கள் வேணால் இந்த மாதிரி ஆர்பிஜிக்கு எதிராக பவு யூஸ் பண்ணலான்னு கேட்டான். நான் அப்படி தான் யூஸ் பண்ணேன். பவு ஓகே தான் இருக்குது. யூஸ் பண்ணதுக்கு பிறகு தான் தெரிஞ்சுது அது பவர். முடிச்சிட்டான். இப்போ நம்ம பவு யூஸ் பண்ண போகிறோம் நண்பர்களே. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கோ, கரெக்டாக நடந்துக்கோ. அதே மாதிரி தான். அப்புறம் யூ ஹாவ் அ லாட் ஆஃப் ammo டு ஸ்பேம் கைஸ். அதனால் நிறையா வச்சு ஸ்பேம் பண்ணலாம். பௌவிக ஸ்பேமராக மாறுங்களேன் இந்த மாதிரி ஆர்பிஜிக்கு ஆகாமல். ஓகே, ஐ காட் அ லாக்கின் கைஸ். எந்த நேரத்துலடா கூப்பிட்ற? ஒரு பச்சுவாலிட்டி வேணாமா? எந்த நேரத்தில் கூப்பிட்றான் பாருங்க. எதையும் மண்டையில் வச்சாதான் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு மாதிரி வீடாக ஃபீல் ஆகுதுல்ல. நீங்கள்லாம் யாருடா? ஹவு டு ஐ டெல் யூனா செருப்பால் அடிச்சிருவேன், புரிஞ்சுக்க. அதாவது ப்ரெடிக்ஷன் தான் ஃபுல்லாகவே இதில். இந்த வெப்பனை ப்ரெடிக்ஷன் வெப்பன் மாதிரி தான். அதாவது ப்ரெடிக்ஷன் வெப்பன் தான் இது கிட்டத்தட்ட. அதை பார்த்தீங்களா அவன் அங்கே வருவானே எனக்கு தெரியாது. ஒரு கெஸ்ஸில் தான் அடித்தேன். அந்த ஷார்ட் அடிச்சிருந்தா அப்படியே அப்சல்யூட் சினிமா மாதிரி ஆகிருக்கும். ப்ரோ ஐ எம் லாக்கிங் இன் ப்ரோ. முடிச்சிட்டான். ஓகே, நம்ம நண்பர் கூப்பிட்ருக்காரு, போய் ஜாயின் பண்ணி. ஓகே, ஜாயின் பண்ணிட்டேன். இந்தா ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி ப்ரோ இருக்க? இப்படி ஒரு இடத்துல நீனா தானடா இன்வைட் பண்ணலாம். ஓகே, நம்ம பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண சொல்லியிருக்காரு. ஓகே, ஓ மறந்து போச்சு. என்ன மூடு இன்னைக்கு பார்க்கல. ஆரஞ்சு மூடாக இருந்த ஒரு நாள் என் ஃப்ரெண்டு கூட நான் போகிறேன். கன் கேமு, டீம் டெத் மேட்ச்லாம் நான் போகாதது காரணங்களும் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும். எப்படி சொல்கிறது, ரொம்ப லேக் அடிக்கும் எனக்கு. நான் அன்றைக்கி ஒரு டிப்ஸு சொன்னாலும் உங்களுக்கு இந்த ஆப்டிமைஸ்டு ரேப், ஆப்டிமைஸ்டு லைட்டிங்கு எல்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்ப்பீங்க கேம் பிளேயில். ஸ்னைப்பர். ஓகே, உங்கள்கிட்ட ஏன் மாலட்டா இருக்குன்னு தெரில. நினச்சேன் நைஃபா தம்பி எப்படி இருக்கீங்க? ஓ முடிச்சிட்டான் ஐயா. ஓகே, ஐ ஷுட் யூஸ் அனதர் வெப்பன் கைஸ். இப்போ நான் வச்சுருக்க ஏதாச்சும் கண்டிப்பாக ஒப்பேற்ற முடியாது. ஐயோ, நம்ம தலைவருக்கு பைத்தியம் மண்டைக்கு ஏறிடுச்சு போலையே. அன்னைக்கு தான் அவனுக்கு கிராஸ் வேறு மாற்றி கொடுத்துருவந்தேன். இன்னும் தலைவன் திருந்தலை. இவனை என்ன பண்ண?
அவன் உள்ளே போகிறான்னு பச்சையாக தருது. ஒரு பேக் படி அடிச்சிட்டான்டா. அப்பன் சேஞ்ச் பண்ணு பவு போகலாம். எப்போ கரெக்டாக வந்துட்டான்டா. இப்போ வாடா, வாடா தம்பி. ஓ நைஃபா? கெட் திஸ் டூட். கெட் திஸ் ஒன். நீ அங்கே தான் இருக்கான்னு பச்சையாக தருது. இப்போ எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியணும். அவ்வளோதான், சிம்பிள் ப்ரோ. chill brother, chill. simple dimple. இங்கே என்னடா எல்லாருமே என்கிட்ட வரீங்க சார்? நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய ஆள்லாம் இல்லை சார். நான் ஐயோ ப்ரோ அவங்க என்னை கொல்ல வராங்க ப்ரோ. நீ என்ன ப்ரோ பார்த்துட்டு நிற்கிற? சூப்பர் ப்ரோ ஐஸ் பவு சூப்பராக இருக்குல்ல. ஓசி ஓப்பன். நிறைய பேருக்கு டென்ஷன் ஆகும்னு எனக்கே தெரியுது. இது ப்ரெடிக்ஷன் அப்படின்றனால டென்ஷன் ஆகும் கண்டிப்பாக. Get this dude. You need this. போலாம் ஓகே. என் தலையை முடிச்சிட்டான். சூப்பர் ப்ரோ. நீங்கள் கலக்குறியா? பொவ்வே சூப்பராக இருக்கே. நிறைய பேர் ஆனால் இது மோசமான ஆப்பணுன்றாங்க. எனக்கு பிடிச்சிருக்குது. கெட் திஸ். ஓ முடிச்சிட்டேன்னு நினச்சேனேயா. பரவாயில்ல, இந்த மேட்ச் கண்டிப்பாக நம்ம இந்த ரவுண்டில் ஜெயிச்சிருவோம். கிம்பேக் பற்றிலாம் யோசிச்சு கூட பார்க்கக்கூடாது நீங்கள். Get this dude. They are choked right now. ஓகே, என் ஃப்ரெண்டு எம்பிபியாக வந்திருக்கான். பிரச்சனை இல்லை, யார் எம்பிபியாக வந்தான்னு நம்மளுக்கு வின் பண்ணால் போதும். 18 நிமிஷமா? ஐயா எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபிஸ்ட்டில் தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க எல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா போய்ட்டு ஸ்கின் டிக்கெட் காட்டுறானுங்க. சாரி, திரும்ப போகலாம். பேட்டில் கிரவுண்டு பவோட செம்மையாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. லாஸ்ட் மேட்ச் ஆஃப் த வீடியோ ஐ கெஸ். இப்பயும் பேட்டில் கிரவுண்ட் தான் என் ஃப்ரெண்டு பிடிச்ச மாதிரி. எங்கே பேட்டில் கிரவுண்டை காணும்? ஐயா எங்கே இருக்காங்க? 50-50 சான்ஸ். வி ஹாவ் அ செல்ஃப் கிளான்ஸ். அது கிளான்ஸ் இல்லை, கிளேஸ்ன்னு எனக்கும் தெரியும். பரவாயில்ல, சொல்லுவோம் அண்ணா. இப்போ கசாப்படமா கொடுத்துட்டு போகிறோம். யார் கொடுக்குறாங்க?
அது வேறு. ஐயோ பரவாயில்ல, ஆர்பிஜிக்குன்னே இதில் உங்களுக்கு ஒரு ஃபீச்சர் காட்டுட்டா. குன் பிளேடு ப்ரோ, கெட் திஸ் குன் பிளேட் அவுட் ஆஃப் ஹியர். அவ்வளோதான், முடிச்சாச்சு. சூப்பர் ப்ரோ, காலி விட்டுவிட்டேன். கைஸ் இன்னைக்கு என் ஃப்ரெண்டு பயங்கரமாக பண்ணுறான்ல. அஃப்கோர்ஸ் கைஸ், இஸ் பிளேயிங் ஸோ குட். ஆனால் நான் சொன்ன ஒரு டிப்பையுமே காது கொடுத்து கேட்கல. அவ்வளோதான், முடிச்சாச்சு. சிம்பிள். கண்டிப்பாக அந்த ஷாட் அடிச்சிருக்கணும் என்ன கேட்டால். Have this dude. You heck no. How dare you survive here. அவ்வளோதான், ஃப்ரெண்டு ரேஜ் குவிட் பண்ணிட்டான். நாட்டுக்கு நான் ரேஜ் குவிட் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா சார் செகண்ட் மேட்ச்சில் யாருப்பா ரேஜ் குவிட் பண்ணுறா? சில பேர் பண்ணுவாங்க. மூளை இல்லா பட்டதாரி 8 திக்கும். அவ்வளோ ரேண்டம் ஷாட்ஸ், ரேண்டம் வின். ஆல் இஸ் நாட் இன் அவர் ஹேண்டு. எவ்ரிதிங் இஸ் ரேண்டம் கைஸ். போகிற போக்கில் விட்டுருங்க. நாளைக்கு அவன் சாவானா இவன் சாவான், அதை பற்றி நம்ம பார்க்கக்கூடாது பாருங்க. அதுதான் இப்போ அவன்கிட்ட வந்து எனர்ஜி பிஸ்டல் இருக்குது, அதனால் நான் எனர்ஜி ரைஃபிள் வாங்குவேன். அப்படிலாம் பண்ணிகிட்ருக்கோம். இது ஐ நியூ தட் கைஸ். பாய் பாய். இல்லை பவு பொறுமையாக இருக்குது. இது என்ன ஹேண்டு? இருங்க நான் வச்சு பார்க்க போகிறேன். ஒன்றும் ஆகலை. கெட் திஸ் டூடு. ஐயா இப்படி பண்ணாங்கன்னா தப்பு. சைட்டப். அவ்வளோதான், சிம்பிள் சேட். ஆனால் டபுள் ஜம்ப் மட்டும் ஒர்க் ஆகலை. ஓகே கைஸ், நான் போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். கைஸ் நம்மளால் இன்னும் வாங்க முடியும். ஆனால் அப்படி என்ன பிரச்சனைனா, வாடாடே. அதாவது அப்படி என்ன பிரச்சனைனா, நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ண ஷாப்லேருந்து வாங்க முடியாது. அதுதான் அந்த ஒன்லி கேட்ச். அன்ரெஃப்ரெஷ்டு ஷாப்பில் தான் வாங்க முடியுமா? ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.